அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு நிர்மல் லட்சுமணன் ஈரோடு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கிரகம் 5, 8, 11ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக உள்ளது. மேற்கண்ட உபநட்சத்திர அதிபதி சாரத்தில் சந்திரன் செல்லும் போது 8ஆம் பாவ கெடுதல் நடக்குமா? இவருக்கு எப்படி நல்ல நேரம் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த ஒரு கிரகம் வெறும் 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வருவதை விட ஒரு 5, 8, 11க்கு உபநட்சத்திரமா அதனுடைய சாரத்துல சந்திரன் போகுது அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராது சார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அவருக்கு பிரச்சனை தரும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வெறும் 8 விட 8, 11ன்னு பார்க்கும்போது 8வது பாவத்துடைய வேலை கிட்டத்தட்ட அது குறைஞ்சு போயிடுது. அதாவது வெறும் 5, 8, 11 அப்படிங்கிறத விட 8, 11னா கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா இது 11வது வீட்டை இந்த 5வது வீட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேசாக வீக்கு. பட் வெறும் 8 விட 5, 8, 11 பரவாயில்ல. 5, 8, 11 விட 8, 11 என்பது பரவாயில்லை. இந்த 8வது பாவத்துடைய தன்மை கொஞ்சம் நீர்த்து போயிடுது. அதாவது பொதுவாகவே சவுத் இந்தியாவில் பிறகுங்களுக்கு 2க்கு 8க்கு ஒரே பிளானட் சப்ளாடாக வரும். அப்படி வெறும் 8வது வீட்டுக்கு சப்ளாடாக வருவதை விட 2, 8க்கு சப்ளாடாக அந்த பிளானட்டோடைய சாரத்தில் சந்திரன் போகும்போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. வரக்கூடிய பிரச்சனை பாதியாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை விட 2, 5, 8, 11ங்கிறது 2, 8 விட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். 5, 8, 11 2, 8 விட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். 5, 8, 11 விட 8, 11க்கு சப்ளாடாக இருந்தால் இன்னும் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த 8வது பாவத்துடைய தன்மை நம்ம கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்ல நேரம் இவருக்கு எப்படி நல்ல நேரம் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கு சாதகமாக சந்திரன் போனாவே போதுமானது சார். அதாவது 11வது இடங்கிறது பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் சாதகமான அமைப்புங்கிறத நம்ம 11வது வீட்டை எடுத்துக்கிறோம். அகம் சார்ந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் 11வது வீட்டை எடுத்துக்கலாம். புறம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம 10வது வீட்டை எடுத்துக்கலாம். மெயினாக அதாவது உத்தியோகம், தொழில், இந்த மாதிரி விஷயத்துக்கு 10வது வீடு ரொம்ப அற்புதமான வீடுங்கிறதால அதனுடைய கோச்சாரத்தில் சந்திரன் போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி சந்திரனுடைய கோச்சாரத்தையும் அந்த கேள்விக்குண்டான பாவம், ஏன்னா பொதுவாகவே சந்திரனுடைய கோச்சாரம் என்பது மனோகாரகன் அப்படின்ற வகையில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட அந்த பாவத்துடைய சப்ளாடு கோச்சாரத்தில் எப்படி போறாரு, உதாரணத்துக்கு 7வது வீட்டு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் 7வது வீட்டு உபநட்சத்திரமா இருக்கிற கிரகம் உதாரணத்துக்கு குருன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த குரு கோச்சாரத்தில் 8க்கும் 12க்கும் 6, 8, 12க்கு சப்ளாடு எதுவோ அதனுடைய சாரத்திலேயோ உபசாரத்திலேயோ அதாவது உபநட்சத்திரத்திலேயோ செல்லும் போது அப்போ டெம்பரரியாக 7வது பாவம் பாதிக்கப்படுது. அப்போ சந்திரனுடைய கோச்சாரம் அப்படிங்கிறத விட என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்குண்டான உபநட்சத்திரம் யாரோ அவருடைய கோச்சாரங்கள் அது தன்னுடைய பாவத்துக்கு 8, 12வது வீட்டையும் லக்னத்துக்கு 8, 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதை விட நடக்கிற புத்தி, அந்தரம், தசா இதுதான் மெயின். இந்த கோச்சாரங்கிறது இது 3வது கேட்டகரியிலே வருது. அப்போ சந்திரனுடைய நிலை அப்படிங்கிறது என்னென்னா டெம்பரரி ஆஸ்பெக்ட், ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, மனோகாரகன் அப்படிங்கிறதால நாம் இங்கே இவருக்கு நல்ல நேரம் என்பது வெறும் சந்திரனை மட்டும் இல்லாமல் என்ன பாவ சம்பந்தமான செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் அன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லக்ன உபநட்சத்திரத்துடைய ஜென்ரலான கோச்சாரமும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய சாஃப்ட்வேரில் டே அனாலிசிஸ், அதாவது தினசரி கோச்சாரம் அப்படிங்கிற வகையில் தசாநாதனுடைய கோச்சாரம், புத்திநாதனுடைய கோச்சாரம், அந்தரம், சூட்சுமத்துடைய கோச்சாரங்கள், லக்னத்துடைய கோச்சாரம், 2வது பாவத்துடைய கோச்சாரம், 7வது பாவத்துடைய கோச்சாரம் இப்படின்னு அடிப்படையான சில விஷயத்தை சொல்கிறோம். ஓகேங்களா? வெறும் சந்திரனை விட இந்த மாதிரியும் பார்க்கறதுங்கிறது பெஸ்ட்டு.